Hello friends, welcome to Meera Mind Voice. Day 66 in Big Boss House. போன 2 வாரத்தில் இருந்த ஒரு பரபரப்பு, ஒரு டாஸ்கில் இருந்த ஒரு விறுவிறுப்பு இந்த வாரம் பெருசாக இல்லை. ஆனாலும் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்தது இன்னைய எபிசோட். என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 66 1 ஹவரில் பார்த்தோன்னாக்க நேற்றுக்கு மிட் நைட்லேருந்து ஆரம்பித்தாங்க. இது நேற்றுக்கே சொல்லியிருந்தேன்னா டே அண்ட் நைட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ நைட்டு 2 மணி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிச்சனில் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்படியே போயிட்டு இருந்தது. இதில் நடுப்புற ராணவ் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு உள்ளே போயிட்டார். ஸோ அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அவரை பாத்திரம் கழுவ வச்சாங்க. ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்தார். ராணுவ சொல்லிகிட்ருக்காரு, டேய் ரொம்ப தூக்கம் வருதுடா, உடம்பெல்லாம் வலிக்கிறதுடா அப்படின்னுட்டு. சடனாக போய் சைக்கிள் மிதிக்க போனாங்க இல்லையா, ஸோ எல்லாருக்குமே டயர்டாகுது. இதில் பெட்ரூமில் மிட் நைட்டு நம்ம தர்ஷிகாவும் விஷாலும் பேசிகிட்ருக்காங்க. அதான் சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலை. விஷால் எனக்கு இன்றைக்கி நானும் சத்யாவும் பேசிகிட்டு இருந்தோம் காலம்பரையே, எனக்கு ஐ ஆம் டன், 60 நாள் ஆயிடுச்சு, ஐ வாண்ட் டு கோ ஹோம்ன்ட்டு. தர்ஷிகா, டேய் அப்படிலாம் பண்ணாதரா, அப்புறம் நான் எங்கடா போவேன், கவலைப்படாதம்மா, இந்த வாரம் நீ வீட்டுக்கு போயிடுவ, அதுவும் இன்றைக்கி நீ பண்ணின காரியத்துக்கு மக்கள்லாம் பொங்கி எழுந்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, கவலையே படாத அப்படின்னு நமக்கு சொல்ல தோணினது. அதுக்கப்புறமா அவங்க எனக்கு இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா யாரை போய் எழுப்புறது அப்படின்னுட்டு, போய் ராணவ எழுப்பு, அவன் தான் சொன்னானே கேமரா என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், நான் மட்டும் தெரிவேன்னுட்டு அப்படின்னு விஷால் எழுப்பி அனுப்பி வைக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மனசில் இது இருக்காதா, இவ்வளோ நாழி சைக்கிள் ஓட்டி கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் தூங்குறாங்க, அதுவும் அவங்கெல்லாம் வெளியில் பாயில் படுத்துட்டு தூங்குறாங்க. இவங்க போய் எழுப்பி அவங்கள சைக்கிள் ஓட்ட வச்சு, அவங்க எழுந்து அவங்கள எழுப்பி சைக்கிள் ஓட்ட வச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் போய் படுத்தாங்க. அன்ஷிதா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரஞ்சித் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார், அவங்களும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டாங்க. காலம்பரை ஃபஸ்ட்டு எழுந்து வந்தது முத்துவும் தீபக்கும். அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் எழுந்து வந்தாங்கன்னாக்க அவங்கள சைக்கிள் ஓட்ட சொல்லிவிட்டு, பிகாஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னா கூட சைக்கிள் ஓட்டினா தான். ஸோ எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருத்தராக முடித்தோன்னா வேலை முடியும் அப்படின்னு. ஆனால் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸை குளிக்க விட்டுடலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவங்க முடிவு பண்ணினாங்க. கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லோரும் குளித்து முடித்து ஒத்தொத்தராக பண்ணிட்டு வர்றதுக்கே மத்தியானம் வரைக்கும் ஆயிடுச்சு. இதுக்கு நடுப்புற இவங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க குளிச்சுட்டு அப்புறமா மேனேஜர்ஸ் எல்லாம் லஞ்ச் ரெடி பண்ணி, இது டாஸ்க்கு கொஞ்சம் கடுமையாக தான் போயிட்டுருக்கு, உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. மேபி வர்ற வாரங்களில் இன்னும் முட்டிக்கிற மாதிரி உடல் உழைப்பு தர்ற மாதிரியான டாஸ்க்கு கொடுக்கறதுக்காக இப்பயே பிக் பாஸ் முன்னோட்டம் பார்க்குறாரா இந்த டாஸ்கில் தெரியல. ஏன்னா இதில் பெருசாக அடித்தடி வரலை, பெருசாக முட்டிக்கலை மோதிக்கலை, அதையும் பெருசாக பிக் பாஸ் எடுத்து காமிக்கலை. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அங்கங்கே லைட்டாக அருண் வெடிக்கிறாரு. ஸோ இவ்வளோ மெதுவாக போயிட்டு இருந்ததுனாக்க சரியாக வராதே. பிக் பாஸ் ஸ்வாப் டைம் கொடுக்குறாரு. மேனேஜர் ஜோனுக்கு ஒர்க்கர் ஜோன்லேருந்து ஒருத்தர் வரணும், ஒர்க்கர் ஜோனுக்கு மேனேஜர் ஜோன்லேருந்து ஒருத்தர் போகணும். இவங்க மேனேஜர் ஜோன்லேருந்து சௌந்தர்யாவை அனுப்புகிறாங்க. அங்கேருந்து ரஞ்சித் மேனேஜர் ஜோனுக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஓகே, ரஞ்சித் வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, தே ஆர் ஃபைன் வித் இட்ன்ட்டாங்க. ஆனால் ஒர்க்கர் ஜோன்லேருந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு சௌந்தர்யா வேண்டாம். அந்த இடத்துல அருணும் முத்துவும் சில வார்த்தைகள், அப்படியே வார்த்தை பரிமாற்றங்கள். ஜாக்லின் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்தா சொல்லி வச்சுட்டு பேசுகிறீங்களோன்னு இருக்குது. பிகாஸ் அருண் எல்லாரையும் பேச ஆரம்பித்தாலே, அவன் நல்லவன்டானா, அவன் நல்லவனா, அப்போ நான் கேட்டவனா,
இப்படியே மடக்கியே பேசிகிட்ருக்காரு. ஆனால் பின்னாடி ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, அவனை மாதிரி மடக்கி இவங்களுக்கு பேச தெரியாது, அவன் தான் பெரிய ட்விஸ்டர். அருண் என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது எதுவுமே புரியாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் விளையாடிட்டுருக்காரு. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் ஏதாவது வச்சு வீட்டிலேருந்து வந்து தம்பி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போனால் தான் அவர் கொஞ்சம் சுதாரிப்பாருன்னு நினைக்கிறோம். ஸ்வாப்புக்கு அவங்க சௌந்தர்யாவை நோன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க வந்து ஓகே, அப்போ எங்களுக்கும் ரஞ்சித் சரியில்லை அப்படின்ன உடனே நீங்கள் சரி 2 பேரும் டிசைட் பண்ணி சொல்லுங்கள், ஆனால் டிசைட் பண்ணி சொல்கிறது தான் கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அருண் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து நோன்னு சொன்னதுக்கு தொழிலாளர்களை அவங்க ட்ரீட் பண்ணுற விதமே சரியில்லை. அவங்க வந்து பயங்கரமாக ஒரு இந்த லேபர் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவங்க எங்கள் இதில் வந்தாங்கன்னா எங்களுக்காக வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு மேனேஜரை தான் இருப்பாங்கன்னுட்டு. முத்து வந்து அவர் தான், அதாவது ரஞ்சித்தை இங்கே அனுப்புறதுக்கு எங்களில் திறம்பட வேலை செஞ்சு எங்கள் எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வச்சு அப்படி இப்படின்னுட்டு பயங்கரமாக புகழாரம் சூட்டினார் அருண். அதை வச்சே அவர் தான் அந்த எம்ப்ளாயி அனைவரையும் ஒருமித்து கவனித்தாங்க. அருண் சொன்னதையே திருப்பி விட்டு அவர் அங்கே தான் இருக்கணும், இல்லாட்டினா அவங்களுக்குள்ள ஒரு கேஸ் ஆகிடுங்கிற மாதிரி செமையாக பண்ணினார். அது அவங்க 2 பேரும் நிறைய மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. உடனே பிக் பாஸ் வந்து நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்க ரஞ்சித்துக்கு, நான் கேள்வி கேட்டோன்னே வேண்டாம் அவர் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை சார், அவர் வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோன்னு சொன்ன உடனே சரி ஓகே 2 பேரும் மாற்றுங்க, ஆனால் திஸ் வில் பி த ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேசிக்கிறாங்க மேனேஜர்ஸ்குள்ளே, அங்கேருந்து அருண் தான் வருவார் அப்படின்னுட்டு. இங்கேருந்து விஷால் அங்கே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. விஷால் ஓகே நான் போக தயார், நான் எங்கே போனாலும் சரி, இங்கே இருந்தானா தர்ஷிகாட்ட விளையாடிட்டு இருக்க போகிறேன், அங்கே போனால் அன்ஷிதாவோட மொக்க போட்டுட்ருக்க போகிறேன், நான் வேறு என்னத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜாலியாக நான் போக தயார் அப்படின்னாரு. அருண் வந்து இங்கே வந்தார், இவர் விஷால் வந்து அந்த ஜோன் போனார். அடுத்தாப்பில் 3:20க்கு திரும்பவும் அருண் உள்ளே வந்த உடனே அப்படியே ஒரு ஸ்டிஃபான மூஞ்சி வச்சுட்டு இவங்க வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்டு நமக்குள்ளே ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் கேட்டுக்கங்கன்ன உடனே திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே தொழிலாளர்கள்னால் அவங்கெல்லாம் மட்டும் நீங்கள்லாம் ஒஸ்தி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை நீங்கள்லாம் உணரணும், நீங்களும் ஒரு தொழிலாளியாக உணர்ந்து இது பண்ணி அது பண்ணின்னு என்னமோ தொழிலாளர் பற்றியே அவர் போன வாரமே சொன்னார், நான் ஏஞ்சல்லேருந்து கொஞ்சம் அந்த ஜோன்லேருந்து வெளில வந்து அடுத்ததாக மாறுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும்னுட்டு. இன்னும் அவர் தொழிலாளர் ஜோன்லேருந்து வெளியில் வரல, அவருக்கு டைம் எடுக்கும். அது பெரிய சண்டையாக போய் ஒரு கட்டத்தில் முத்து வந்து மற்றவங்கள்ட்ட சைகை காமிக்கிறாரு, பேசாதீங்க அவனை அப்படியே கத்த விட்டுருங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணியே பேசுகிறாரு. அங்கேயும் அப்படி தான் பண்ணார். போய் நின்றுட்டு நம்ம எல்லோரும் பெக்கர்ஸ் இல்லை, யாருமே அவங்கள பெக்கர்னே சொல்லலை, இவரா வார்த்தை பிரயோகம் நிறைய விடுறாரு இன்றைக்கி. ஸோ திரும்ப ஸ்வாப் டைம் சொன்னார் பிக் பாஸ். அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் ஒரு மனதாக அங்கேருந்து வந்து தொழிலாளிக்காகவே பேசி தொழிலாளியாகவே இருக்கும் அருணையே திருப்பி அனுப்பிடுவோன்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அங்கேருந்து வந்து அவங்க ரஞ்சித் அனுப்புகிறோம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டு இல்லை பவித்ரா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேரும் ஸ்வாப் ஆகிடுறாங்க. பவித்ராவும் சௌந்தர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்தோன்னே தெரியாமல் இங்கே ஒன்றும் என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கும்போது திரும்பி போயிட்டாமோ அப்படின்னுட்டு பவித்ரா சொல்கிறாங்க, நான் இங்கே வந்திருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, இவங்க பேசியே காலத்தை ஓட்டிடுவாங்க, எனக்கு பாதி நேரம் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. உடனே சௌந்தர்யா கிட்ட பவித்ரா கேட்குறாங்க, அப்போ இவங்க ரொம்ப பேசுகிறாங்கன்னு தான் உனக்கு இங்கே இருக்க வேண்டாம் அங்கே போகணுன்னு தோணுதா அப்படின்னுட்டு. ஆமாம், இவங்க பேசுகிறதே எனக்கு புரியவே இல்லையே அப்படின்ன உடனே இப்படியே பேச்சு போயிட்டே இருக்குது. திரும்ப ஸ்வாப் டைம் வந்த உடனே அருண் சேஸ் வந்து மஞ்சரி அங்கேருந்து கூப்பிடுவோம். இந்த ஸ்வாப் டைம் எப்படின்னாக்க லேபர்லேருந்து இவங்க போய் அங்கேருந்து இவங்களை அனுப்புங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி மேனேஜர்ஸ் அங்கேருந்து இவங்களை அனுப்புங்கன்னு கேட்கணும். இவங்க எல்லாருமா சேர்ந்து அன்ஷிதாவை சூஸ் பண்ணுறாங்க.
லேபர்லேருந்து எல்லாருமா சேர்ந்து மஞ்சரியை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அருண் சொல்கிறாரு, அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா, முத்துக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் பக்க பக்க பக்கன்னு பேசிட்டு தான் இருப்பான். ஆனால் அங்கே இருக்கிற மூளை வந்து மஞ்சரி, அவங்க கரெக்டாக பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. நேத்திக்கே நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா, அவன் மஞ்சரி டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது அருண் பயங்கர அட்மைரேஷனோடு பார்த்துட்டு இருந்தார் மஞ்சரியன்னுட்டு. ஸோ மஞ்சரி பாயிண்ட்டாக கிளியராக பேசுகிறாங்க, வாய்ஸை ஒசத்தாமல். ஸோ அவங்கள தூக்கி லேபரில் போட்டுட்டோன்னாக்க அங்கே வந்து முத்துக்கும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அவனும் இதுவாகிடுவான். முத்துவை காலி பண்ணணும் அப்படின்னு அருண் பிளான் பண்ணுறாரு. ஸோ மஞ்சரியை இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும். அடுத்தாப்பில் இங்கே வர்ற மஞ்சரியை எக்காரணம் கொண்டும் திரும்ப மேனேஜர் ஜோனுக்கு அனுப்பவே கூடாது அப்படின்னுட்டு. இவங்க எல்லோரும் என்னமோ கேம் யோசித்து விளையாடுற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த பிளான் பண்ணி பண்ணுறோம், அந்த பிளான் பண்ணி பண்ணுறோம், இது எனக்கு புரியவே இல்லை, இப்படி பிளான் பண்ணி பண்ணுறாங்களா, சத்தியமாக அவங்க உண்மையாக என்ன பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல, ஒன்றுமே இல்லாத மாதிரி இப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஸ்வாப்பிங். உடனே அன்ஷிதா எழுந்து சொல்கிறாங்க, பிக் பாஸ் எனக்கு அங்கே போக இஷ்டம் இல்லைன்னுட்டு. மஞ்சரியும் சொல்கிறாங்க, எனக்கு இஷ்டம் இல்லை பிக் பாஸ். அன்ஷிதா சொன்னோடனே பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு, மஞ்சரி நீங்கள் என்னொன்னே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிக் பாஸ்னோடனே, 2 பேரும் முன்னாடி வாங்க, நீங்கள் 2 பேரும் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி சொல்லுங்கன்னு உடனே மஞ்சரி டப்புன்னு முத்துன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வெயிட் பண்ணியிருக்கணும் அன்ஷிதா சொல்கிறதுக்காக. ஏன்னா அன்ஷிதா யோசிச்சுருப்பாங்க யார் அனுப்புறது என்னன்னுட்டு. முத்து இங்கே வராருன்னு உடனே அருணை அங்கே அனுப்பிச்சிடுறாங்க அது அன்ஷிதா. ஸோ அருண் இஸ் பேக் இன் மேனேஜர்ஸ் ரோல், முத்து கம்ஸ் டு லேபர்ஸ் ரோல். முத்து இங்கே வந்த உடனே ஃபுல் கேம் மோட் ஆன். இங்கே வந்தோடனே அன்ஷிதாவை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. நமக்குன்னு ரூல்ஸ் போடணும், அவங்க வந்து தண்ணிக்கு இப்படின்னு வச்சுருக்காங்க, அதை மாற்றணும், இது மாற்றணுன்னுட்டு. ஆனால் அன்ஷிதா வந்து அப்படியான்னு கேட்டுக்கிறாங்களே தவிர பெருசாக அவங்கக்கிட்டேருந்து ரியாக்ஷன் இல்லை. இவங்களோட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே சௌந்தர்யாவும் விஷாலும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இனிமேல் ரூல் எதுவும் வராது, ரூல் போடுறவன் தான் இங்கே வந்துட்டானே அப்படின்னுட்டு. அவங்ககிட்டேருந்து தப்பிக்கணும்னு தான் நான் இங்கே வந்தேங்கிறாரு விஷால். பார்த்தா பின்னாடியே அவனும் இங்கே வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே ராணவும் அன்ஷிதாவுக்கும் சண்டை. ராணவ் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் நானே பண்ணுறேன்னு. ராணவுக்கு அன்ஷிதா வந்து பயங்கர ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க, தான் ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் சின்னதாக அன்ஷிதா கூட ஒரு சண்டை போட்டு உடனே இவங்க எல்லோரும் பண்ணோன்னே அவங்க நான் பேசலைன்னு அவங்க தான் பாடி லாங்குவேஜ் காமிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் யாருமே பேச மாட்டீங்களா அப்படின்னு அன்ஷிதாவும் அட் டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்கிறாங்க. சொன்னதையே திரும்ப சொல்லிகிட்டு இருந்தா அது ரொம்ப இரிட்டேட் ஆகும் கேட்குறவங்களுக்கு. ஸோ எல்லோரும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு இவங்களும் அவங்களும் மேனேஜ்மெண்ட்டு இவங்களும் மீட்டிங் போடணும். அதுக்கு முன்னாடி பவித்ரா வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு யூஸ் பண்ணுங்கிறாங்க. முத்து நான் போய் பெடல் பண்ணுறேன்னுட்டு கொஞ்சம் ஜாலியாக இப்படி பெடல் பண்ணிவிட்டு கையை விட்டுட்டு திரும்ப காலாட பெடல் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. அன்ஷிதா சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டோம், பேட்ரி மாற்றும் போதெல்லாம் இதெல்லாம் நிறைய நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீ ஒன்றும் புதுசாக பண்ணலை, அடங்கு அப்படின்றாங்க. அருண் வந்து சொல்கிறாரு, இப்படிலாம் விளையாடாதீங்கப்பா, சீரியஸாக பெடல் பண்ணுங்க, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகிறது அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஃபன்னாக தான் பேசுகிறாங்க இவங்க அத்தனை பேருமே. மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, நிறைய பேச்சுகள் ஓடுறது அங்கே அப்படின்னுட்டு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு மீட்டிங்க்கு உட்காடுறாங்க. மீட்டிங் கன்வீன் ஆகுது. அவங்க உடனே அன்ஷிதாவை வந்து பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஸ்வாப் பண்ணுற இதை கொடுக்குறாங்க, பவரை. இந்த மாதிரி ஒருத்தராக மாற்றி இது நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது, நீங்கள் ரொம்ப நல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அது பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆகிடுறது, ஜாக் வந்து ரெஸ்ட் ரூம் போனால் வாட்டர் நின்று போச்சு. பிகாஸ் முத்து பண்ணின இந்த சின்ன ரகளையால். ஆனால் இவங்க யாருக்கும் அது தெரியாது. பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இவங்க முத்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் வேணும், இங்கே யார் சைக்கிள் மிதிப்பாங்கன்னு நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. இருங்க முத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் உள்ளே போய்
ரூல் புக்கை எடுத்துகிட்டு வந்து படித்து காமிக்கிறாங்க. எல்லாருமே முத்துவை மார்க் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ரூல் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு இதுவும் உனக்கு தெரியும். ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருந்த மிஸ்டர் எம்கே ரிசைன் பண்ணி போயிட்டாரு, ஆனால் அதுக்கு முன்னாடி ரூல் புக்கை எங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு அதுலேருந்து படித்து காமிச்சு, அதனால் நாங்கள் தான் கொடுப்போம், நாங்கள் தான் சொல்லுவோம் யார் பண்ணணுன்னுட்டு. அப்படிங்கும்போது பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணி திரும்ப திரும்ப படிக்க சொல்கிறாரு. அந்த லைனை படிங்க, ஒரு லைன் இருக்குது, அதில் வந்து இவங்க சொல்லணும், அவங்க வந்து சைக்கிளிங் பண்ணணும், அப்போ தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப படிக்க சொல்ல உடனே இந்த விதி மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. பார்த்தா முத்து பண்ணின இந்த விளையாட்டு. அருண், நான் அப்போவே சொன்னேன். இதுக்கு முன்னாடியே அருண் அருணை வந்து வெல்கம் ஸ்பீச் கொடுக்க சொல்லும்போது இங்கேருந்து சில கலைகளை பிடுங்கி இது பண்ணி அது பண்ணி அங்கே இந்த இடமே ரொம்ப அமைதியாக எடுத்து அது இதுன்னு சொல்லும்போதே முத்துவுக்கு ஹி வாஸ் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். இப்போ இம்மீடியட்டாக இந்த பிரச்சனை வந்த உடனே இங்கேருந்த கலை அங்கே போயிடுச்சு சார், அங்கே போய் அது ரகலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு சார்னுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே முத்துவை அருண் ஹிட் பண்ணுறாரு. இதில் கலை யார் பிடுங்கி வெளியில் எரியப்பட போகிறாங்கன்னு வரும் வாரங்களில் தெரியும். இது முத்துக்காக சப்போர்ட்டுக்கு இல்லை, அருண் பேசுகிற விதம், மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற விதம் டெஃபினட்டாக பல பேருக்கு பிடிக்காம தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பேச்சு வந்திருக்கும்போது முத்து சைலண்ட் ஆகிடுறாரு. முத்துவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஜாக்லின் சொல்கிறாங்க, முத்து தான் அடுத்தது கேஸுக்காக சைக்கிளிங் பண்ணணும், கிச்சனில் நம்ம குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் முத்து சைக்கிளிங் பண்ணணுன்னுட்டு. தர்ஷிகா சொல்கிறாங்க, நோ, அவர் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. பிக் பாஸ் ஓரளவுக்கு இவர் எல்லோரும் சாரி கேட்டு இது பண்ணின உடனே ஒரு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம், ஆனால் முத்துவுக்கான பனிஷ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஜாக்லின் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னொன்னே அவருக்கு வந்து திரும்ப அவரை சைக்கிளில் ஏற்றக்கூடாது, அப்படி அவர் ஏற்றி சைக்கிள் ஓட்டிட்டாருன்னா நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு. பிகாஸ் அவர் செய்தது தவறு, அதை அவர் உணர்ந்துட்டார் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். நமக்கு தெரியாது, அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் நிராயுத பாணியாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அடின்னு அடிக்கிறாங்கங்கிறத பின்னாடி பவித்ரா கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த மாதிரி அடிக்கும்போது எதுவுமே பேச தோணாமல் அந்த இடத்துல அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து சிரித்தார், அவர் வந்து கிண்டல் பண்ணார், அவர் வந்து இதை பற்றி ஃபீலே பண்ணலை, சாரியே கேட்கலை. அவர் அன்ஷிதா கிட்ட அதான் கேட்குறாரு. சாரி கேட்கணுன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் உடஞ்சி போய் அந்த இடத்துல அழணும்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னுட்டு. அன்ஷிதா சொல்கிறாங்க, முத்து எனக்கு தெரியும், நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் ஒரு நாள் நீங்கள் இதே மாதிரி முன்னாடி உடஞ்சிங்க, அப்படியே நீங்கள் தலையை தூக்கி மேலே பார்த்துட்ருக்கும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சுது நீங்கள் உடஞ்சிட்டீங்கன்னு. உங்கள் கண்ணில் வந்து தண்ணி வழிஞ்சுது, வேறு யார் பார்த்தாங்களோ இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் உடஞ்சதை நான் பார்த்தேங்கும்போது முத்து சொல்கிறாரு, நான் உட்கார்ந்துருக்கும்போது என்னை பற்றி மற்றவங்களுக்கு என்னென்ன அபிப்பிராயம் இருக்குது, இவங்க கூடவா இந்த 60 நாளாக நான் பழகிட்டு இருந்தேன்னுட்டு எனக்கு தெரிஞ்சுது. என்னால் இவங்கள மாதிரி வார்த்தையால் தான் என்னால் காட்ட முடியும், நான் உடஞ்சிட்டேன்னா எனக்கு வார்த்தை வராது, மூஞ்சியில் எனக்கு காமிக்க முடியாது அப்படின்னு அன்ஷிதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஜாக்லின் வந்து திரும்ப கேட்குறாங்க, முத்து என்ன ஆச்சு, உண்மையிலே நீ சிரிச்சியா? அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க நீ சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த, நீ ஃபீலே பண்ணலைன்னுட்டு. உள்ளே வந்து பவித்ரா, தர்ஷிகா இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இல்லை அவர் சிரிச்சிட்டு தான் அதுவும் தர்ஷிகா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அவர் சிரிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னுட்டு. முத்து சொல்கிறாரு, உனக்கு தெரியும் ஜாக் என்னை பற்றி, நான் பொய் பேச மாட்டேன். தர்ஷிகாவினுடைய ரியாக்ஷன் என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு, என்னை பற்றி இந்த அளவுக்கு அவங்க மனசில் வச்சிட்ருக்காங்களா அப்படின்னுட்டு. அப்படின்ன உடனே ஓகேன்னுட்டு இவருக்கு வந்து இதுதான் தண்டனை, கேஸ் வந்து கேஸுக்கான சைக்கிளை அவர் ஓட்டணும் நம்ம அடுத்தது சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருண் வந்து விஷால்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த ஜாக்லின் பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணுறாங்க,
நம்ம யாராவது பண்ணியிருந்தோன்னா நம்மளை இன்றைக்கி காலி பண்ணியிருப்பாங்க. முத்துன்ன உடனே அங்கே போய் முத்துக்கிட்ட பேசி நான் பேசிட்டு வரேன்னு முத்துக்கிட்ட அன்ஷிதா கிட்ட எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. இவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஜாக்லினுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு சின்ன மனிதாபிமானம் அந்த உடஞ்சி உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாமே. எல்லாத்தையுமே ஒரு கருப்பு கண்ணாடி போட வைக்கிறது தான் பிக் பாஸ் ஹவுஸா இருக்கலாம், மேபி. அடுத்தது 3 பேரில் தேர்ந்தெடுத்து சொல்லணும் ஒரு யூனியன் லீடர் சூஸ் பண்ணுறதுக்கு. அவங்க ரயான், ரஞ்சித் அண்ட் ராணவ் 3 பேர் சொல்கிறாங்க. அந்த 3 பேர்லேருந்து இவங்க ராணவை சூஸ் பண்ணி, ஏன்னா அவன் பேசுகிறதே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறான், இது அவனுக்கு பேசுகிறதுக்கு ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்னு ராணவை சூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த இடத்துக்கு. ஸோ முத்து பவித்ரா கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஒருத்தன் கையை கட்டிட்டு பேசாமல் உட்காந்துருக்கான், இப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அடின்னு அடிக்கிறாங்க. நான் அமைதியாக உட்காந்துட்டேன். மற்றவங்க அப்படி பண்ணும்போது நான் தப்பு செஞ்சுட்டேன்னா உடஞ்சிடுவேன், நிராயுதபாணி ஆகிடுவேன். அப்போ எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தைகள் கூட வராது. மற்றவங்கள மாதிரி என்னால் மாக் பண்ணவோ சிரித்து அதை கடந்து போகவோ முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அப்போ தான் பவித்ரா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசும்போது தான் உன்னுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுது. அந்த இடத்துல பார்க்கும்போது நீ ஏதோ யோசிக்கிறேன்னு தெரிஞ்சதே தவிர நீ ஃபீல் பண்ணலைங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜாக்லின் ரொம்ப நாழியாக இவன் ஓட்டிகிட்ருக்கான். எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. முத்துவை கம்பல் பண்ணி சைக்கிள்லேருந்து இறக்கிட்டு ரயான் நான் ஓட்டுறேன் அப்படிங்கிறாரு. பிகாஸ் இன்னும் குக்கிங் பாதி போயிட்டுருக்கு. ரயானை சைக்கிள் ஓட்ட விட்டுட்டு முத்துவை கம்பல் பண்ணி கீழே இறக்கி அவரை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் யார் ரைட்டு யார் தப்பு நமக்கு தெரியாது. இந்த டாஸ்க் எந்த பக்கம் போயிட்டுருக்கு, நாளைக்கு என்ன ஆக போகுது தெரியல. ஏதோ போகுதுங்க இந்த வாரம். ஆனால் ஓகே, சுவாரஸ்யமாக இருக்குது. மேற்கொண்டு என்ன ஆகும்? அன்ஷிதா லீடர்ஷிப்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? இதில் நடுப்புற விஷால் அங்கே போய் நான் மேனேஜ்மெண்ட்டுக்காக உழைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாட அங்கே போகணும்னு வெறியோடு காத்துட்டு இருந்த நம்ம சௌந்தர்யா டான்ஸ் ஆட. ஏன்னா சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த இடத்துல இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு பேசக்கூட தெரியாது, எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒன்று பண்ணி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த வாரம் போயிட்டுருக்கு. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் பிக் பாஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியில் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.